மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. நேற்று திடீரென மழை பெஞ்சிச்சு. இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு. அன்பகம் கலையிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டேன். இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பா கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம 3 மாவட்ட செயலாளர்களும், அமைச்சர் நாசர், சந்திரன், ரமேஷ் ராஜ், அதேபோல தொகுதியினுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார்? டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும் சொன்னார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் இங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லையே. அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் அமைச்சரோட அணுகுமுறையும் எப்படி இருக்கு? மாநிலங்களை எப்படி அழிக்கிறது, எப்படி ஒழிக்கிறது, மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது, எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமா தான் இருக்கு. நான் பிரதமரானா மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களா? அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்தின செயல்கள் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரதமராகும் போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார். பிரதமராக ஆவதற்கு முன்பு சொல்லுகிறார், மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்ற அணுகுமுறையாக இருக்கும். மாநில முதலமைச்சரா நான் அடைஞ்ச 12 ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமையை ஏற்கிறதால மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும்னு சொன்னீங்களே, சொன்னபடி நடந்துகிட்டீங்களா? வரி விதிப்பதில் மாநிலங்களுக்கு உரிமை உண்டா? வரி பகிர்வையாவது மாநிலங்களிடம் நியாயமாக நடந்து கொண்டீர்களா? திட்டங்கள் அறிவிக்கிறது, செயல்படுத்துவது, இதுலயாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா? இல்லையே. கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிற நீங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா? பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அழைச்சு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா? எதுவும் இல்லையே. அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னீங்க, ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன். எந்த வகையிலும் மாநில அரசுகள் பழிவாங்கப்படாதுன்னு உறுதியளிக்கிறேன். என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே, பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால சொல்ல முடியும். இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான
2151 கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்குற அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, இன்னும் இருக்கு. கடந்த 6/12/2012 அன்று குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா? குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு, மிக மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம்னு கேட்டீங்களா? நினைச்சீங்களா? அப்படி கேட்டார? அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்க உழைச்சி வரியை செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 43 லட்சம் பள்ளிக்கூடங்களோட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டுறது நியாயமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம்? எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமா இருந்தா அதை வரவேற்போமே, வரவேற்று மகிழ்ந்திருப்போமே, மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி இருப்போமே. ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படிப்பட்டதான். கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு. அதனாலதான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல. பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த கொள்கை மறுக்குது. 3, 5 ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் நடத்துற மாதிரி. உங்க மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில் போய் விரும்பின பாடத்தில் உடனே சேர முடியாது. இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம். இப்படி சொல்றத போன்னு விரட்டத்துக்கு சமம். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.